सकता हूं। ஒரு கிராமத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு இரவு 10 மணிக்கு சைக்கிள்ல ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கேன். एक गांव में जाकर प्रचार करके रात 10 बजे साइकिल में सवार होकर लौट रहा था। எனக்கு அப்ப ரொம்ப பசி. तब मुझे बहुत भूख लगा। இப்போ உங்களுக்கும் பசிக்கும். आपको भी भूख लगेगी। எனக்கு ரொம்ப பசி. ராத்திரி 10 மணி. मुझे रात 10 बजे बहुत भूख लगा। எனக்கு சைக்கிள் பெடல் பண்ண பலம் இல்ல. और जो साइकिल चलाने तक मेरे पास ताकत உடனே नहीं थी। வீட்டுக்கு போனோம். तुरंत घर गए। ரோஸ்மேரி கையில சாப்பிடணும். और रोसमेरी के हाथ में खाना है। அப்படி நினைச்சிட்டே பெடல் பண்றேன். ऐसा सोचते पेडलिंग किया। ஒரு எலக்ட்ரிக் போஸ்டுக்கு முன்னால ஒரு மாணவன் பரீட்சைக்கு படிக்கிறான். एक बिजली के खंबे के सामने बैठकर एक विद्यार्थी अपनी परीक्षा के लिए पढ़ रहा था। அவன் விபூதி போட்டிருந்தான். उसके माथे में विभूति लगा हुआ था। நான் சைக்கிளை நிறுத்தி அவன் கிட்ட போனேன். मैं साइकिल छोड़कर उसके बगल में गया। உங்க பேர் என்னன்னு கேட்டேன். पूछा आपका नाम क्या है? ராமன் சொன்னான். उसने कहा रामन। அப்ப ராமன் இயேசு உங்களுக்காக மரித்தார் சிலுவையிலே. तब मैंने कहा रामन यीशु आपके लिए सलीब पर मरा। பாவத்தை மன்னிக்க முடியும். वही आपके पाप को क्षमा कर सकता है। அரை மணி நேரம் பேசினேன். आधा घंटा उनसे बात किया। அவன் புத்தகத்தை மடியில வச்சிட்டு இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தார். उसने अपने किताब मांडी में रखते हुए ध्यान से सुन रहा था। அவர் நல்லா கேக்குறாருன்னு உடனே தம்பி இயேசு உங்களுக்கு விருப்பமா இருக்கா? जब मुझे महसूस हुआ कि वो ध्यान से सुन रहे तब मैंने पूछा क्या भाई आप यीशु को चाहते हैं? தலையை அசைச்சார். तब उसने मुंडी हिलाया। உடனே சொன்னேன் तुरंत कहा அப்படியானால் तो நீங்க நாளை காலையில कल सुबह நாங்கள் இருக்கிற சர்ச்சுக்கு வருவீங்களா? जिस कलीसिया में हम रहते क्या आप वहां आएंगे? அவன் வருவான்னு சொன்னான். उसने कहा टी जी आएंगे। ஆனா சர்ச்சுனா பெரிய கோபுரம் இருக்கிற இடம் இல்ல. लेकिन चर्च यानी जो बड़े बड़े मीनार वाले नहीं। எங்க வீட்ல ஒரு கொட்டு இருக்கும் ட்ரம் டும்மு டும்மு டும் அதை அடிச்சு நாங்க பாடுவோம் அதுதான் சர்ச். நீங்க வருவீங்களா? हमारे घर पे हमारे पास एक ड्रम होता है जिसे बजाकर हम गीत गाते वहां पर क्या आप आएंगे? அந்த பையன் அதுக்கும் தலையசைச்சான். तब वो लड़का जी बोलकर मुंडी हिलाया। வருவீங்களா நாளைக்கு காலையில? मैंने फिर से पूछा क्या भाई कल सुबह आएंगे? வாரேன்னு சொன்னாரு. उसने कहा कि आऊंगा। ஐயோ நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா பூரிப்படைந்தது. और सुनते ही मेरा मन इतना अत्यंत मगन हो गया जैसे कि चर्बी और चर्बीले वस्तु खा लिया। ஒரு ராமன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். कि एक रामन यीशु को स्वीकार कर लिया। சந்தோஷம், खुशी, எனக்கு பலன் வந்துட்டது. मुझे ताकत आ गया, பசி போயிட்டது. भूख मिट गया। ஒரு வீரனை போல சைக்கிளை பெடல் பண்றேன். एक वीर के समान पेडलिंग करने लग गया। வேகமா வீட்டுக்கு போனேன். तेज रफ्तार घर गया। சாப்பாடு வை. और कहा कि भोजन रखो। யுத்தத்துக்கு போய் வெற்றி பெற்று வந்தவனை போல வை. ऐसा कह दिया कि जैसे लड़ाई में जाकर जीत हासिल कर आ गया कह दिया कि खाना रखो। அம்மா சாப்பாடு வச்சாங்க. तब बहन ने सामने खाना रख दिया तब तेज रफ्तार खाने लग गया फटक फटक से। ஏன்னா ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டான். हाँ क्यों मालूम है? यीशु का स्वीकार कर लिया। அப்படினா சுவிசேஷம் சொல்லலன்னா சாப்பிட கூடாதுன்னு அர்த்தம். यानी समझ लो सुसमाचार नहीं बताया तो खाना मना है। ஒருவனும் ஏற்றுக்கொள்ளாட்ட சும்மா இருக்கணும். और कोई भी अगर स्वीकार नहीं करते तो खाना नहीं चुप बैठना है। அப்படி நான் சொல்லல பரவாயில்ல. बल्कि ऐसा नहीं कहता हूं। நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் अगला दिन रविवार की सुबह எங்க வீட்லயே தான் சர்ச் நடக்கும். हमारे घर पर आराधना होती थी। ஒரு 35 பெண்கள் ஒரு 10 ஆண்கள். जहां पर एक 35 महिलाएं और 10 पुरुष। ஒரு டேபிள், एक टेबल, माइक नहीं, அந்த அதுல நான் தான் பிரசங்கம் பண்ணணும். और मैं प्रचार करता था। நான் தான் கொட்டடிக்கணும். और मैं ड्रम बजाता था। நான் தான் பாட்டு படிக்கணும். और मैं गीत गाता था। நான் தான் எழுப்புதல் அடையணும். और मैं ही बेदारी होना था। நான் தான் பரிசுத்தாவினால் நிரம்பணும். और मैं खुद ही पवित्र आत्मा में भरना था। அப்புறம் எழும்பி நான் தான் பிரசங்கம் பண்ணணும். उसके बाद खड़े होकर मुझे ही प्रचार करना था। उसके बाद मुझे ही समर्पण करना है। எல்லாமே நான் தான். सब कुछ मुझे ही करना है। ஆட்கள்லாம் சும்மா உட்கார்ந்திருப்பாங்க. लोग सिर्फ आकर बैठे रहेंगे। ஆரம்ப ஊழியம். क्योंकि ये शुरुआती सेवकाई। அந்த சபைக்கு நான் ட்ரம் எடுத்துட்டு உட்கார்றேன் அடிக்க. उस कलीसिया में ड्रम लेकर बैठ गया बजाने। மார்னிங் சர்வீஸ்க்கு வருவானா ராமன் வருவானா? और मैं इंतजार करने लगा क्या रामन आएगा, सुबह की सर्विस में आएगा। மூணாவது ஸ்டான்ஸா படிக்கிறேன் ராமன் உள்ள வந்துட்டான். जैसे तीसरी पंक्ति गाने लगा रामन भीतर आ गया। எனக்கு பரிசுத்தாவி வந்துட்டது. तब मेरे अंदर पवित्र आत्मा समा गया। ட்ரம் ஸ்பீடா போகுது. और तेज रफ्तार ड्रम बजाने लग गया। எழுப்புதல் அடைஞ்சு வேர்த்து கொட்டி அந்நிய பாஷை பேசி ரொம்ப பேசி ஓவரா பேசி குதிச்சு शक्ति है अद्भुत शक्ति है। तेज रफ्तार गाकर वहीं पवित्र आत्मा में भरकर वहां जोश में भरकर நல்ல ஆவியில் நிரம்பி
4வது ஸ்டான்ஸா பாடுறதுக்கு முந்தி எட்டி பார்க்கறேன், ராமனை காணோம். उत्सुक होकर तेज रफ्तार जोश में गीत गाया, जब चौथी पंक्ति में आया तब देखा तो रामन गायब. ராமனை காணோம்னு பரிசுத்தாவி போயிட்டுது. जैसे देखा कि रामन गायब हो गया तो पवित्र आत्मा भी निकल गया. அதுக்கப்புறம் ஏறுகின்றார் தள்ளாடி பரிதாபமான பாட்டு. उसके बाद शोक भरी गीत चढ़ रहा है दुख के साथ. மக்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. लोगों को कुछ समझ में नहीं आया. ஒண்ணுமே விளங்காதவங்க தான் மக்கள். और लोग वही है जिन्हें कुछ समझ ही नहीं है. கொஞ்சமாவது விளங்கினவங்க தான் ஊழியக்காரங்க. और सेवक होने वाले में वो लोग हैं जिनमें थोड़ी सी समझ है. ஒருத்தங்க கேட்டாங்க என்கிட்ட, एक ने मुझसे पूछा, நீங்க 1.5 மணி நேரம் நிறுத்தாம சத்தமா வேகமா பேசுறீங்களே, உங்க சபையாருக்கு விளங்குமான்னு கேட்டான். आप 1.5 घंटा लगातार प्रचार करते हैं, क्या आपके कलीसिया के लोग समझ पाते हैं? நான் சொன்னேன், விளங்காததுனால தான் ஒழுங்கா வந்துகிட்டு இருக்காங்க. मैंने कहा वे लोग ना समझे इसलिए बराबर कलीसिया में आ रहे हैं. மக்களுக்கு விளங்காதது பேசினாதான் வலிய பாஸ்டர். लोगों के लिए பெரிய பாஸ்டர். लोगों के सामने ऐसे प्रचार करेंगे जो उनके समझ से परे, तब उनके नजर में महान पासवान है. நான் ஐயோ ராமன் போயிட்டானே, तब मैंने हाय हाय रामन चला गया. அன்னைக்கு என்னை ரொம்ப திட்டினேன். என்ன उस दिन अपने आप को खूब डांटा. உனக்கு அறிவு இருக்கா? क्या तुझे बुद्धि है? அவன் இந்து முத வர்றானே, वो हिंदू व्यक्ति पहली बार आया है. உனக்கு என்ன அவசரம்? तू क्यों इतना घाई किया? ஆவி நிரம்பி அந்நிய பாஷை பேசி குழப்பி விட்டுட்டியப்பா. आत्मा में भरकर अन्य भाषा बोलकर हैरान कर दिया. தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கு. कि नबी के आत्मा उनके अधीन होता है. டீசென்ட்டா நடக்காம விட்டுட்டியே, तू गंभीरता से क्यों नहीं चला? உனக்கு தான் வல்லம் இருக்குன்னு, हाँ, तुझे तेरे पास ही உனக்கு सामर्थ्य தான் है. வரம் இருக்குன்னு और கத்தி போட்டியடா. तेरे अंदर ही वरदान है समझकर तू सब बर्बाद कर दिया. அவன் சத்தம் தாங்காம, वो शोर बर्दाश्त नहीं करते हुए ஃபர்ஸ்ட் டைம் அவன் கிறிஸ்டியன் சர்ச்சுக்குள்ள வாரான். पहली बार ईसाई कलीसिया में आया, இவன் போட்ட சத்தத்துல பயந்து போயிட்டான். लेकिन इतना शोर मचा कि वो डर गया. நான் என் ரூமுக்குள்ள போய், मैं अपने कमरे में जाकर, நீ ஒரு பாஸ்டரா तू क्या एक पास्टर அப்படின்னு है? என்னைய நான் திட்டிட்டேன். ऐसे अपने आप को मैंने डांट काया. தன்னைத்தானே திட்டிக் கொள்கிறவன் பாக்கியவான். धन्य है वो जो अपने आप को डांटता है. நீயே உன் தவறுகளுக்கு நீ உன்னை திட்டிக் கொண்டால் இன்னொருத்தன் உன்னை திட்ட மாட்டான். अपने गलती के एहसास के लिए जब तुम अपने आप को डांट लोगे तो दूसरा कोई तुम्हें डांटने नहीं आएंगे. அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ராமனை தேடினேன். तब से लेकर हर दिन मैंने रामन की अपेक्षा में था. காலையில எழும்பி இயேசுவேன்னு தேடாம ராமே ராமே, सवेरे उठकर यीशु करके पुकारना छोड़कर रामन बोलकर, ராமா ராமா எங்கப்பா போனேன். ए रामा रामा कहां चले गए हो? 3 மாதம் அவனை காணல. 3 महीना लापता था. ஒவ்வொரு எலக்ட்ரிக் போஸ்டா தேடுறேன், இல்ல. हर एक बिजली की खंबे में तलाशने लगा, नहीं அவன் मिला. என் கண்ணிலே படக்கூடாதுன்னு போயிட்டான். और मेरे आंखों में कहीं भी दिखाई नहीं दिया. நான் குட்டியை பறி கொடுத்த கரடியை போல தேடுறேன். तब मैंने अपने बच्चे को खोया हुआ बालू के समान तड़प रहा था. கடைசில ஒரு நாள் आखिर ஒரு நெல் वयल வழியா, आखिर एक दिन एक चावल की खेती में அந்த ஒரு பாதை ஒரு மனுஷன் தான் போக முடியும். एक सकरा मार्ग அதுல சைக்கிள் ஓட்டுறேன். वो सकरा मार्ग में साइकिल चला रहा था. ராமனை காணமே. रामन गायब है. திடீர்னு பார்த்தா ராமன் அந்த உத்தடி பாதையில நேரா வர்றான். अचानक देखा तो उस सकेती मार्ग में सामने से रामन आ रहा था. ராமன் வருகிறான். खुशी, रामन आ गया. உடனே நான் சந்தோஷத்துல तुरंत खुशी के साथ குனிஞ்சு சைக்கிளை பெடல் பண்ணி और झुकते हुए साइकिल की पेडलिंग करते हुए நிமிந்து பார்க்கறேன். सीधा देखा, சார்ல்ஸ காணோம், அந்த ராமனை காணோம். सीधा देखा रामन गायब. தேடுறேன். फिर से तलाशने அங்க लगा. ஒரு பெரிய கிணறு. वहां एक बहुत बड़ा बावड़ी. அந்த கிணறுக்குள்ள இறங்கி उस कुएं में उतरकर இப்படி நிக்கிறான் உள்ள இறங்கி. कुएं के अंदर ऐसा खड़ा है. நான் ரொம்ப வருத்தப்பட்டு मैं बहुत ही खेदित होकर சைக்கிளை திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு அழுதுகிட்டே போறேன். साइकिल मोड़कर रोते रोते घर गया. ஆண்டவரே, எல்லாரும் உம்மை விட்டு ஓடுறாங்க. ஆண்டவரே, हे प्रभु, सब लोग हमें छोड़कर भाग जाते हैं. நீர் எவ்வளவு அன்புள்ளவர். ஆண்டவரே, आप कितना ही दयालु है. நீர் எவ்வளவு மன உருக்கம் உள்ளவர். आप कितना ही तरस खाते हो. எல்லாரும் உம்மை விட்டு ஏயா ஓடுறாங்க. लेकिन हे प्रभु, सब लोग आपको छोड़कर क्यों भागते हैं? Actually I felt whole இந்தியாவே ஓடுற மாதிரி தோணுச்சு எனக்கு. ऐसा मुझे महसूस हुआ कि अखिल भारत भाग गया. அப்புறம் நானே சொன்னேன், ஆண்டவரே அவங்க எல்லாம்
உங்களை பார்த்து ஓடல, என்னைய பார்த்து தான் ஓடுறாங்க. उसके बाद मैंने कहा कि हे प्रभु ये लोग आपको देखकर नहीं बल्कि मुझे देखकर भाग गए, ஏன்னா நான் சரியில்லை, क्योंकि मैं सही नहीं हूं, எனக்கு கிருபை பத்தாது, मुझे अनुग्रह काफी எனக்கு नहीं, அபிஷேகம் பத்தாது, मेरा अभिषेक काफी नहीं, எனக்கு இன்னும் வல்லமை இல்ல. मुझे और सामर्थ्य नहीं. அதுல இருந்து 3 நாள் உபவாசம் இருந்தேன். तब से लेकर 3 दिन का उपवास किया, யார்கிட்டயும் பேச மாட்டேன், किसी से बात नहीं करूंगा. 3 நாள் சாப்பிடாம யார்கிட்டயும் பேசாம வீட்ல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 3 दिन बिना भोजन के किसी से बात किए बगैर घर पे प्रार्थना में बैठ गया. 3 நாள் முடிந்தது. 3 दिन समाप्त हुई அம்மா காய்கறி வாங்க சொன்னார்கள். और माँ जी ने तरकारी खरीदने कही थी பேக் எடுத்து மார்க்கெட்ல போனேன். और झोली लेकर बाजार में गया கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, அத கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறேன். கொஞ்சம் பைசா தான் இருக்கு. और थोड़ी ही पैसा के चलते थोड़ी थोड़ी चीजों को मैंने खरीदा கொஞ்சம் காய்கறி வாங்கி பேக்ல போடுறேன். और थोड़ी सी सब्जी लेकर मैंने झोली में भर दिया போட்டுட்டு இப்படி நிமிர்ந்தேன். और झोली में भरकर ऐसा என் सीधा முகத்துக்கு किया. முன்னால இப்படி வந்து நின்னான் அந்த ராமன். जैसे सीधा किया चेहरा तो मेरे सामने आ गया रामन, फेस टू फेस. और मुंह के सामने मुंह. அந்த ராமனை பார்த்த உடனே और रामन को देखते ही இந்த பேக் தரையில விழுந்துட்டது. ये झोली गिर गया जमीन पर. என் வாயில வார்த்தை வரல, मेरे मुंह में कोई शब्द नहीं निकला. அழ ஆரம்பிச்சேன். अपने आप रोने लग गया. ஏண்டா, क्यों भाई, ஏன்பா, क्या बेटा, இதுக்கு மேல எனக்கு வார்த்தை வரல. आगे कोई शब्द नहीं निकलता है. क्यों? நாளைக்கு சர்ச்சுக்கு வருவியா? क्या कल कलीसिया में आओगे? மறுபடியும் அவன் சரி தலையாட்டினான். फिर से उसने मुंडी हिलाया. जी हाँ आऊंगा. அடுத்த நாள் சண்டே. अगला दिन रविवार. ட்ரம் எடுத்து ரெடியா வச்சிருந்தேன். और ड्रम लेकर मैंने तैयार रखा. எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. सब लोग आ रहे थे. ராமன் வருவான். रामन आएगा. ராமன் எப்போ வருவான்? रामन कब आएगा? வருவானோ வரமாட்டானோ? आएगा या नहीं आएगा? ஆனாலும் लेकिन फिर भी ராமன் வரத பார்த்தேன். रामन को आते हुए देखा. உடனே நான் சொன்னேன், तुरंत मैंने कहा ப்ளீஸ் 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 ஆவியானவரே நிரப்ப வேண்டாம், நிரப்ப வேண்டாம். कृपया 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 Please, आत्मा please. परमेश्वर कृपया करके मत भरिए, समा मत दीजिए. ஆவியில் நிரம்ப வேண்டாம், நிரம்ப வேண்டாம். कृपया कृपया आत्मा में नहीं भरना है, नहीं भरना है. நாக்கு துடிக்குது. जीभ तड़प रहा है அந்நிய பாஷையை பேசுறதுக்கு. अन्य भाषा बोलने के लिए. சாரான ஒரு பாட்டை எடுத்து 7 பாட்டு அடிக்கிறான். सारा नौरी जी का गीत लेकर गाने लग गया. அந்த கூட்டத்துல எப்படியோ ராமன் ரட்சிக்கப்பட்டான். लेकिन उसी सभा के दरमियान रामन किसी तरह उद्धार पा लिया. நான் என்ன பேசணும்னு தெரியாது சார். मैंने क्या प्रचार किया मुझे नहीं पता भाई என் साहब, கண்ணீருக்கு பதில் உண்டு. लेकिन मेरे आंसुओं के लिए उत्तर मिला. அவன் ரட்சிக்கப்பட்டான். वो रामन उद्धार அவன் पाया. ரட்சிக்கப்படும் போது நான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவனுக்கு சார்ல்ஸ்னு பேர் கொடுத்தேன். और जब वो उद्धार पाया, जब मैंने उसे बपतिस्मा दिया, उसे चार्ल्स नाम दे दिया. கிட்டார் எப்படி வாசிக்கணும்னு எல்லா ஸ்கேலும் சொல்லி கொடுத்தேன். और गिटार कैसे बजाए सारे स्केल मैंने उसे समझाया, ரெண்டு सिखाया. பேரும் சேர்ந்து சிவகங்கை போன்ற இடங்கள் எல்லாம் ஊழியம் செய்தோம். और दोनों मिलकर शिवगंगा इलाका में जाकर सेवा किए. அதுக்கப்புறம் அவரை உத்தரப்பிரதேச அனுப்பினேன். उसके बाद उसे उत्तर प्रदेश में भेजा. இப்ப அவருக்கு கீழே 120 சபைகள் இருக்குது. आज उनके नीचे 120 कलीसिया चल रही है. 120 மிஷனரிகள். 120 मिशनरी. ஒரு ஆத்மாவை நீங்க அசட்ட பண்ண கூடாது. एक व्यक्ति को भी आप तुच्छ न जानिए, யாருக்குள்ள கர்த்தர் ஒரு மிஷனரி அமைப்பே வைத்திருக்கிறார்னு உங்களுக்கு தெரியாது. क्योंकि आप नहीं जानते कि किसके भीतर परमेश्वर ने एक मिशनरी का एक बुलावा रखा है. நார்த் இந்தியாவுல இருந்து வந்திருக்கிற எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்களே, उत्तर भारत से आए हुए सभी परमेश्वर के दासों, நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். मैं आपका बहुत ही इज्जत करता हूँ. உங்களுக்கு உங்க மேல அன்போடு பிரசங்கம் பண்றேன். मैं प्रेम पूर्वक प्रचार करता हूँ. இது போல ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். इस प्रकार बहुत सारे प्राणों को परमेश्वर आपका प्रदान करेगा. கொடிக்கு கீழே இருந்தவங்க எல்லாம் உங்க சபைக்கு வருவாங்க. और जो झंडे के नीचे खंबे के नीचे बैठने वाले कलीसिया में आएंगे. பிரபுக்கள் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். हाकिम लोग परमेश्वर के संतान बनकर कलीसिया में शामिल किए जाएंगे. நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். आप प्रारंभ कर जाओगे ஜாமக்காரனாய் இருப்பீர்கள். और पहरू ठहरेंगे. இரண்டாவது வேட்டைக்காரனாய் இருப்பீர்கள். दूसरा आप शिकारी बनेंगे. மூன்றாவது காவல்காரனாய் இருப்பீர்கள். तीसरा आप रखवाली बनेंगे. ஜாமக்காரன் சொன்னா காத்திருந்து ஜெபிக்கிறவன். पहरुए यानी वो व्यक्ति तो इंतजार करके प्रार्थना करता है. வேட்டைக்காரன் எரேமியா 16:16 வேட்டைக்காரன் என்றால் வேட்டைக்காரன் மாதிரி
சுவிசேஷம் அறிவிக்கணும். और शिकारी यानी मतलब जैसे शिकारी शिकार करता है उस प्रकार रफ्तार में जाकर सुसमाचार सुनाना है. உட்கார்ந்துட்டு ஆத்மாக்களை கொடும் ஆண்டவரே கொடு நோ, இறங்கி வேட்டைக்காரனை போல இந்த கடைசி காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். बैठे बैठे हे प्रभु प्राणों को दीजिए, ऐसा नहीं, शिकारी के समान दौड़कर जाकर प्रभु के लिए प्रभु से मांगना है. சகோதர சகோதரிகளே, சகோதரிகளே, அம்மாமார்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்த அம்மாமார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஜாமக்காரிகள். भाइयों बहनों माताएं, तुमने जो बच्चों को जन्म दिया, आप प्रत्येक कौन है जानते हो, आप पहरुए हैं. நீங்க ஒரு ஆள் 30 மிஷனரிக்கு பணம் அனுப்பலாம். आप एक व्यक्ति 30 मिशनरियों को पैसे भेज सकते हैं. உங்கள் கையை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். आपके हाथों पर परमेश्वर आशीष देवे. உங்க கணவருடைய பிசினஸ் அப்படி ஆசீர்வதிப்பார். आपके पति के कारोबार पर परमेश्वर आशीष देवे. தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். परमेश्वर का वचन मैं तुम्हें सुना रहा हूं. ஒவ்வொருவரும் ஜாமக்காரனாய் மாறணும். आप में से प्रत्येक पहरुए बनिए நைட் ஜாமங்கள்ல முழிச்சு ஜெபம் பண்ணணும். और पहर पहर में जाग कर प्रार्थना कीजिए. இரண்டாவது வேட்டைக்காரனை போல ஓடி ஓடி உழைக்கணும். दूसरा शिकारी के नाई दौड़ दौड़ कर शिकार करना है. மூன்றாவது காவல்காரனை போல ஆத்மாக்களை பாதுகாக்கணும். तीसरा रखवाली के समान प्राणों की रक्षा में उतरना है. விடுதலை ஊழியம் செய்யணும். और छुटकारा की सेवा निभाना है. சுகமளிக்கும் ஊழியம் செய்யணும். चंगाई की सेवा निभाना है. மக்களை சாபங்களில் இருந்து விடுவிக்கணும். लोगों को श्राप में से निकाल लाना है. 5 வித பயங்கர சாபங்கள் உண்டு. 5 तरह की भयानक श्राप है. அது நார்த் இந்தியாவுல மட்டுமல்ல, न केवल उत्तर भारत में கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கு. परंतु ईसाइयों के बीच में भी है. அந்த 5 சாபங்கள்ல மக்கள் விடுதலை ஆகணும். ये 5 तरह की श्राप से लोग छुटकारा हासिल करना है. இயேசுவின் மேல் அன்பு கூறாமற் போனால் சாபம். अगर यीशु तुमसे प्रेम नहीं करता तब श्राप आएगा. வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். जो लोग व्यवस्था को नहीं जानते वे श्रापित ठहरेंगे. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். जो लोग परमेश्वर के काम को आलस होकर करते वे श्रापित ठहरेंगे. வேறொரு சுவிசேஷத்தை சொன்னா சபிக்கப்பட்டவர்கள். अगर और सुसमाचार सुनाएंगे तो श्रापित ठहरेंगे. தேவனுடைய தசமபாக பங்கை எடுத்துக்கொண்டால் சபிக்கப்பட்டவர்கள். अगर परमेश्वर का 10वां हिस्सा को हम चुरा रखेंगे तो श्रापित ठहरेंगे. 5 சாபத்திலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். हमारे अगल बगल के लोग अपने श्राप से बचकर निकल आना है. விடுதலை ஊழியம், यही है सेवा. சுகமளிக்கும் ஊழியம், छुटकारा की सेवा, चंगाई की सेवा. சனிக்கிழமை தோறும் நோயாளிகளுக்கே ஜெபம் பண்ணுங்க. और शनिवार आप रोगियों के लिए प्रार्थना कीजिए. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். तेल मलाकर प्रार्थना कीजिए. வியாதியஸ்தர்களை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்கள். बीमार ग्रस्तों को बुलाकर उनके लिए प्रार्थना कीजिए. கர்த்தர் உங்க கையில அற்புத அடையாளங்களை செய்வார். परमेश्वर आपके हाथों के जरिए चिन्ह चमत्कार करेगा. அதுக்கப்புறம் சேகரிக்கும் ஊழியத்தை செய்யுங்கள். उसके बाद इकट्ठा करने की सेवा कीजिए. ஆத்துமாக்களை சேகரியுங்கள். प्राणों को इकट्ठा कीजिए. எங்கேயாவது ஒரு மண்டபத்துல கூடுங்க. किसी ना किसी मंडप में इकट्ठा அல்லது உங்க होइए. வீட்ல கூடுங்க. या किसी घर पर जमा होइए. ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना कीजिए. பூமி மத நிறைவும் கர்த்தருடையது. और धरती की सारी संपत्ति परमेश्वर का है. கர்த்தர் இடத்தை கொடுப்பார். परमेश्वर जमीन देगा. ஒரு 3 வேனையும் கொடுப்பார். एक 3 व्यान भी दे देगा. நான் சொன்னது நடக்கணும். और मैं जो कहूं हो நான் जाएगा. சும்மா இங்கே வந்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. मैं यूं ही यहाँ पर प्रचार नहीं करता நீ हूँ. விசுவாசித்தால் 3 வேன் உனக்கு கர்த்தர் கொடுப்பார். மக்களை கொண்டு வர. यदि तुम विश्वास करोगे तो परमेश्वर तुम गाड़ी दे देगा. 3 गाड़ी लोगों को लाने के लिए. அப்புறம் தீமோத்தேயு தீத்துவை போல நல்ல உடன் ஊழியக்காரர்களை தருவார். और तीतुस जैसे आपके लिए सहकर्मचारी भी देगा. உங்க பக்கத்திலேயே எப்பொழுதுமே நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கணும். आपके बगल में निरंतर आग सुलगना है. உங்களுக்கு ஜெபிக்கிறவங்க யாரோ உங்க கிட்ட ஜெபிச்ச அந்த சத்தம் கேட்டே இருக்கணும். आपके लिए प्रार्थना की आवाज निरंतर गूंजना है. நீங்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும். आप पवित्र आत्मा से निरंतर भरकर प्रार्थना करना है. மெலிதா தீவுல பவுல் போனார், விஷப்பூச்சி கடிச்சு கையில தொங்கியது. मेलिता डाकू में जब पौलुस गया तो जहरीले कीड़ा उसे काट लिया. ஆனா அந்த விஷப்பூச்சியை நெருப்புக்குள்ள உதறி போட்டான். परंतु उसने उस जहरीले कीड़े को आग में झोंक दिया. உங்க பக்கத்திலே ஒரு நெருப்பை மூட்டிக் கொள்ளுங்கள். आपके बगल में आग को सुलगते रखिए. அது பரிசுத்த ஆவியின் அக்கினி. वो पवित्र आत्मा नाम का आग. எந்த பிரதரும், எந்த சிஸ்டரும், எந்த விசுவாசி, எந்த ஊழியக்காரங்களும் कोई भी भाई, कोई भी बहन, कोई भी विश्वासी, कोई भी सेवक நெருப்பு கிட்ட வாழுங்க. आग के बगल में जीवन गुजार कीजिए. இயேசு உங்களுக்கு முன்னால போய் இருக்கிறார். यीशु आपके आगे आगे जा चुका நாம் है. எல்லாரும் அவர் பின்னால போவோம். आइए हम सब उसके पीछे पीछे चलेंगे. இப்ப எல்லா தலைகளும் உயர்த்தப்படட்டும். अब सबके सब सिर ऊंचा किए जाएं. கை உயர்த்தாம தலை மட்டும் உயர்த்துங்க. और हाथ ना ऊंचा करें बल्कि सिर ऊंचा करें. பாஸ்டர் நான் அர்ப்பணிக்கிறேன். पास्टर मैं समर्पण करता हूँ. என் முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். मैं अपने पूरे परिवार को என் समर्पित करता என் हूँ. மூத்த
மகனை ஒப்பு கொடுக்கிறேன், अपने बड़ा बेटे को समर्पण என் करता மூத்த हूँ, மகளை ஒப்பு கொடுக்கிறேன், अपने बड़ी बेटी को समर्पित करती हूँ। அங்க ஒரு நிலம் இருக்கு அதை ஒப்பு கொடுக்கிறேன், वहाँ एक जमीन है जिसे मैं அங்க समर्पित ஒரு करता சின்ன हूँ, வீடு ஒன்னு இருக்கு அதை ஒப்பு वहाँ கொடுக்கிறேன். छोटी सी एक घर है जिसे मैं समर्पित करता எனக்கு हूँ। இன்னைக்கு புதிய அபிஷேகம் வேணும். आज एक नया अभिषेक चाहिए। பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், पास्टर आप मेरे लिए प्रार्थना பாஸ்டர் कीजिए। எனக்கு ஜெபம் பண்ணுங்க पास्टर मेरे लिए प्रार्थना என்று कीजिए। சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை மட்டும் உயர்த்தி வைங்க. जो लोग प्रार्थना की विनती चाहते हैं वे कृपया अपने दाहिने हाथ उठाइए। ஊழியக்காரங்க எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை வைங்க, உயர்த்தி सेवक வைங்க. सभी लोग अपने दाएं हाथ उठाइए। ஒருவரும் கண்ணை திறந்து பாராமல் कोई भी कृपया अपने आंख ना खोले। பாஸ்டர் எனக்கா ஜெபிங்கன்னு விரும்புகிறவர் அத்தனை பேரும் जो लोग चाहेंगे कि पास्टर हमारे लिए प्रार्थना कीजिए, ऐसा सभी लोग। பாருங்க, நான் ஒரு 1.5 மணி நேரம் இவ்வளவு கத்தி கத்தி சத்தம் போடுறேன்ல, देखिए मैं 1.5 घंटों से इतना चिल्ला चुका हूँ। என் உடம்ப பாதிக்காம இருக்காது. ऐसा नहीं कि मेरे शरीर पर प्रभाव नहीं होता है, அது வலிக்கிறதெல்லாம் வலிக்கத்தான் செய்யும். जो भी दर्द है वो होता ही है। கடமைன்னு வந்துட்டா लेकिन जब कर्तव्य में आ जाता हूँ உயிரை பணயம் வச்சு ஊழியம் செய்யணும். और प्राण गिरवी रखकर सेवा करूंगा, ஏன்னா இயேசு அவ்வளவு நல்லவர், क्योंकि यीशु मसीह हमारा भला இயேசு है। அவ்வளவு நல்லவர். அவரே. यीशु हमारा भला है। எத்தனை பேர் அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ வலது கரத்தை உயர்த்துங்க. जो कोई उसके लिए समर्पित करना चाहते हैं वे अपने दाएं हाथ நீ उठाइए। இப்ப இருக்கிறத விட 12 மடங்கு நீ பலம் கொள்வாய். वर्तमान से बढ़कर 12 गुना तू ताकत हासिल करेगा। 12 மடங்கு பலம் கொள்வாய். 12 गुना तू ताकत हासिल करेगा। 7 இடங்கள்ல நீ புது சபைகளை ஆரம்பிப்பாய். 7 स्थानों में नया कलीसिया तू स्थापित करेगा। குடும்பத்தை குறித்து நீ கலங்காதே கலங்காதே. तेरे परिवार के बारे में तू बेफिक्र रहना, அவைகளெல்லாம் நானே சரி பண்ணுவேன். और ये सब कुछ मैं सब कुछ ठीक कर दूंगा। நான் உன்னை இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன் इस वक्त मैं तुझे आशीषित என்று करूंगा, கர்த்தர் சொல்லுகிறார். यूं परमेश्वर की वाणी है। இப்ப நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி अब मैं एक छोटी सी प्रार्थना करके ஆமென் சொல்லுவேன். आमेन कहूंगा। ஆமென்ற சத்தத்தை கேட்ட உடனே आमेन की आवाज सुनते ही எல்லாரும் முழு பலத்தை யூஸ் பண்ணி सभी लोग अपने सारा बल का इस्तेमाल करते हुए, நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே मैं जैसे प्रार्थना समाप्त எல்லாரும் करूंगा முழு பலத்தை யூஸ் பண்ணி सभी लोग अपने पूरे ताकत की इस्तेमाल करते हुए பெரிய சத்தத்தை யூஸ் பண்ணி ऊंची आवाज के साथ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும். एक ही शब्द कहना है அது இயேசுவேன்னு கூப்பிடணும். कि यीशु சர்வபலம் உள்ள தேவனே, हे प्रभु, பெரிய எஜமானனே, हे मेरे स्वामी, நாங்கள் உம்மை ரொம்ப நேசிக்கிறோம். मैं आपसे प्यार करता हूँ। ஐயா நீங்க சிலுவை சுமந்தது போல हे प्रभु, जैसे आपने सूली उठाया நாங்களும் சுமக்க ஆசைப்படுகிறோம். हम भी सूली उठाना चाहते हैं। நாங்களும் உமக்கா ஊழியம் செய்ய போறோம். हे प्रभु, हम आपके लिए सेवा करना चाहते அது हैं, காடானாலும் மேடானாலும் போவோம். चाहे जंगल हो टेढ़ा स्थल हो हम आपके लिए जाएंगे। பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், हे प्रभु, हमें पद नहीं चाहिए, हमें स्थान नहीं चाहिए, எங்களுக்கு பரிசுத்தாவி கொடுங்க. हमें पवित्र आत्मा दीजिए। பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், हमें पद नहीं चाहिए, हमें स्थान எங்களுக்கு नहीं ஆத்துமாக்களை चाहिए, கொடுங்க. हमें प्राणों को दीजिए। எல்லா கன மகிமை உமக்கு கொடுக்கிறோம். सारी आदर महिमा आपको देते हैं। என் எஜமானனே, हे मेरे स्वामी, பேரை சொல்லி கூப்பிடுவார்கள். आपके नाम लेकर पुकारने वाले हैं। நீர் அபிஷேகம் ஆண்டவரே, आप इन सभी को अभिषेक से भर दीजिए। அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கட்டும். चमत्कार पर चमत्कार होने दीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते पिता।